ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் ட்ரேடர்ஸ் ஃபெயில்ட் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப கிளியர் கட்டாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, மார்க்கெட் ஏன் ப்ரோ ஐடிஎம்லேருந்து போகல, ஏன் ஐடிஎம் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் போகல, ஏன் டிசிஷனல் பிஓ ஏன் ஃபெயில்ட் ஆச்சு, எக்ஸ்ட்ரீம் பிஓஇ ஏன் ஃபெயில்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஐசிடி அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட், ஓகேங்களா. ஐசிடின்றது ஒரு பெரிய கான்செப்ட், எவ்ரி இயர் அப்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட், ஓகேங்களா. எவ்ரி இயர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ஷன் வருது. அந்த வேர்ஷனில் அப்டேட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகுது. ஸோ ஃபோனோட ஸ்லோவாக இருக்கட்டும், ஃபோன் ஸ்லோ ஆகி போகிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோன்ஸை நம்ம அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃப்யூச்சரில் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாத போயிடுறது. காரணம் அவங்கக்கிட்ட அப்கிரேஷன் இல்லை அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ ட்ரேடிங் அப்படின்றது ஒரு ஆல்கரிதமிக் மேட்டர், ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங்கிறது ஒரு ஆல்கரிதம். இந்த ஆல்கரிதமை பெரிய பெரிய பிக் ஷாட்ஸு, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆல்கரிதத்தை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ யூனிக்கான ஒரு விஷயத்தை நம்ம ஃபைண்ட் பண்ணாத வரைக்கும் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த நீங்கள் கிளியர் கட்டாக மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ ஐசிடியே ஒரு ஒரு லெக்சரில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லித்தர மெத்தட்ஸ் வீக் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ ஐடிசியில் அவர் சொல்லி கொடுத்தோ ஒர்க் ஆகாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நான் டெப்த்தாக உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த விஷயங்கள் ஏன் வேலை செய்யலை, அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத ஒரு ட்ரேடராக நம்ம ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிற பீப்புளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஃபைன் பண்ண முடியும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளாக ஐசிடியே சொல்கிறாங்க. ஐசிடி உங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் இதில் வர மிஸ்டேக்ஸ், அதாவது எரர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஐசிடி கோர்ஸை உங்களால் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலுமே ஐசிடியில் ஒரு சில கான்செப்ட் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. அந்த மிஸ்ஸிங்கான கான்செப்ட்ஸை ஒரு நல்ல ட்ரேட் பண்ணுற ட்ரேடரை அந்த விஷயங்களை கேட்ச் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், ஓகேங்களா. அவர் சொல்லித்தந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஸோ நம்ம லைவில் பார்க்கும்போது அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும், ஓகேங்களா. ஃப்யூச்சரில் அட்வான்ஸ் ஐசிடி கோர்ஸ் கண்டிப்பாக மிடில் கிளாஸ் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோர்ஸாக நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், வித் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்ளிகேஷன் மூலயமா, ஓகேங்களா. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அரௌண்ட் 3 months ஆகும் இந்த கான்செப்ட் ஓவராக முடிகிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிடியில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கான்செப்ட்ஸை கிராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஷார்ட்கட் மெத்தட் கிடையாது, ட்ரேடிங் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் கிடையாது. கான்செப்ட்ஸை கிராப் பண்ணணும். இல்லை என்னால் கிராப் பண்ண முடியலன்னா இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கணும், ஓகேவா. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பிஸ்னஸ் நல்லா போகும்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த பிஸ்னஸ் நடக்கலை, அதான் ரன் ஆகலை, ஃபெயில்ட் ஆயிருச்சு, ஓகேங்களா. ஸோ அதோட லைஃப்பில் நான் பிஸ்னஸே பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன்றதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத அர்த்தம், ஓகேவா. அந்த பிஸ்னஸ் ஏன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு, எதுக்கு ஃபெயில்ட் ஆயிடுச்சு, அதை விட என்ன இன்னும் திங்ஸை ஆட் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிருக்கும் அப்படின்றத ஒரு ஃபெயில் பண்ணவன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவன் தான் ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிற ஆள். ஸோ ஸ்ட்ராங் மைண்ட் செட் அப்படின்றது என்னன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஓகேங்களா. நான் படிச்சிருந்தா தான் எனக்கு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 10th படிச்சிருக்கவங்க கூட பண்ண முடியும். பட் ஆனால் அந்த கான்செப்ட்ஸை கிராப் பண்ணணும். ஸோ என்னோட நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வாட்சிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 minutes 3 minutes தான் நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களால் ட்ரூ எஸ்எம்சியையோ இல்லை ஐசிடியில் இருக்கிற கான்செப்ட்ஸையும் உங்களால் படிக்க முடியாது, ஓகேங்களா. இந்த வீடியோவே உங்களால் பேஷனாக பார்க்க முடியல அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேங்களா. இன்றைக்கி வெளியில் 60,000 1 lakh வரைக்கும் இந்த கோர்ஸ் சேல் ஆகிட்டு இருக்குது. இந்த கோர்ஸை நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். ஆனாலுமே அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப சில்லி விஷயங்களை கொஸ்டின்ஸாக கேட்குறீங்க. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் பீப்புளுக்கான அர்த்தம் கிடையாது, ஓகேவா. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரீசன் என்ன, ஏன் ட்ரேடர்ஸ் ஃபெயில்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகுதான்றதை நான் செக் பண்ணணும், ஓகேவா. செட் ஆகலை அப்படின்னா ட்ரேடிங்கை நீங்கள் என்றைக்குமே கற்றுட்டு ப்ராஃபிட் பண்ண முடியாது.
புரியுதா? ஒரு விஷயம் ஃபெயில்ட் ஆகுதுன்னா, ஏன் ஃபெயில்ட் ஆகுது? எதுக்காக ஃபெயில்ட் ஆகுது? அப்படி என்ன விஷயங்கள் இருந்துச்சு? அதோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன அந்த மாரி கான்செப்ட்ஸ் இருந்துச்சு? அத என்னால ஏன் கிராப் பண்ண முடியல? என்னால ஏன் வந்து அப்சர்வ் பண்ண முடியலன்ற விஷயத்த பார்க்கணும். ஸோ, நம்ம அந்த இடத்துல வீக்கா இருக்கோன்றது மட்டும் தான். என்னோட ஸ்டாப் லாஸஸ் அடிக்குது, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து விழுது அப்படின்னா, அதுக்கான ரீசன் என்னன்னா, என்னோட கான்செப்ட்ல ஏதோ வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ நான் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான். என்ன பொறுத்தவரைக்கும் நான் யோசிக்கிற விஷயம். ஸோ, வந்து ட்ரேடிங் வந்து 100% கிடையாது அப்படின்னு சொல்றத நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து 100% இல்லைன்னா நம்மளோட நாலேஜ் கம்மியாக இருக்குது, அதால தான் 100% இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். முதல்ல நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோவும் ஃபுல் லென்த்தாக நீங்கள் பாருங்கள். புரியுதுங்களா? நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான பிக்சர் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும். கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் வந்து கிராப் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இந்த மெத்தடில் ப்ராஃபிட் பண்ணுற என்கிட்ட நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உங்களால ஏன் பண்ண முடியல? நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து விடுறீங்க. அவங்க அத வந்து ஃபாலோ பண்றாங்க. எக்ஸாக்ட்டா. ஓகேவா? அவங்களோட கான்செப்ட்ல அவங்க பிலீவ் பண்றாங்க. நான் சொல்லிக் குடுத்த விஷயங்கள அவங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்றதால, அவங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவங்க வந்து மனி மேக் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ஒரு விஷயத்த வந்து எந்த கான்செப்ட் வேணா இருக்கட்டுங்க. இது ஐசிடின்றது கிடையாது. எஸ்எம்சின்னு கிடையாது. ஓகேவா? நீங்க தாவி தாவி போயிட்டே இருந்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளா வந்து நான் என்னோட கோர்ஸ் வந்து அடுத்த கோர்ஸ் வந்து ஐசிடியோட லாஸ்ட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகுதுன்னா, நீங்க வந்து ட்ரூ எஸ்எம்சி தெரியாம அந்த கோர்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. புரியுதுங்களா? எஸ்எம்சி தெரியாம ட்ரூ எஸ்எம்சிக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகேவா? ஆனா நான் வந்து ட்ரூ எஸ்எம்சியே எஸ்எம்சி கூட கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் எஸ்எம்சி டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரூ எஸ்எம்சிய நான் டீச் பண்ணேன். ஓகேவா? ஸோ வந்து அந்த அந்த விஷயங்கள் வந்து ஏன் ஒர்க் ஆகல? அந்த விஷயங்கள் ஏன் ஒர்க் ஆகுதுன்ற விஷயத்த ஃபைண்ட் பண்ணதால தான் ஐசிடி வந்து ட்ரூ எஸ்எம்சின்ற ஒரு கான்செப்டே விட்டாங்க. புரியுதா? அந்த கான்செப்டே பக்காவா ஒர்க் ஆகுற மாரி இருந்தா அவன் ஏன் அடுத்த கான்செப்ட்ட விடணும்? ஸோ இதுதான் ரீசன். ஓகேங்களா? ட்ரேடர்ஸ் வந்து ஏன் ஃபெயில்ட் ஆகுறாங்கன்றது ரீசன் என்னன்னா, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ் இல்ல. கரெக்ட்டா? பொறுமை இல்ல, நிதானம் இல்ல. கத்துக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல இன்னைக்கு. ஓகேவா? இம்மீடியட்டா பணம் வந்துரணும், டக்குன்னு பணக்காரன் ஆயிரணும்னா, இது ஒண்ணும் ஃபாஸ்ட் மனி மேக்கிங் மிஷின் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப நிதானமா, நிறுத்தி, பொறுமையா கத்துக்கிட்டு இந்த விஷயம் ஏன் ஒர்க் ஆகல? இந்த இடத்துல எதுக்காக ஒர்க் ஆச்சு? என்ன விஷயம்ன்றத நம்ம வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட் கூட. ஓகேவா? 2வது என்னன்னா, நெறைய பேருக்கு வந்து கிரீடு, பேராசை. ஆசைப்படுறது தப்பு இல்ல. பேராசைப்படுறதும் தப்பு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும். புரியுதா? அந்த பேராசைப்படுறதுக்கான ஸ்டஃப் உங்ககிட்ட இருக்குதா? அதுதான் முக்கியம் இங்க. ஓகேவா? ஸோ கிரீடு இந்த பேராசைப்பட்டா நடக்காது. அப்படிலாம் கிடையாது. அப்போ 1:20 பிடிக்கிறவன்லாம் நான் பைத்தியக்காரனா? கிடையாது. அவன்கிட்ட நாலேட்ஜ் இருக்கு. அவனோட கான்ஃபிடென்ட் அவன்கிட்ட இருக்குது. அவன் ட்ரேட் பண்றான், ப்ராஃபிட் பண்றான். ஓகேவா? நீங்க பேராசைன்ற விஷயமே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது. எனக்கு இது வரைக்கும் மார்க்கெட் போகணும்னு நான் நினைச்சேன்னா மார்க்கெட் போகணும். போகலன்னா ஏன் போகலன்ற ரீசன் எனக்கு தெரியணும். தெரியலன்னா நான் ட்ரேடர் கிடையாது. அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா? நான் சொல்லிக் குடுத்த விஷயங்கள்ல எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். 100% ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஒர்க் ஆகாம போலாம். ஏன் ஒர்க் ஆகலன்ற ரீசன நீங்க கண்டுபிடிக்கலன்னா, லாஸ்ட் வரைக்கும் நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாற முடியாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ லேர்ன் பண்ண பாருங்க. அதுல மாஸ்டர் பண்ண பாருங்க. ஓகேவா? டைம் எடுக்கும். டைம் இல்லாம இங்க பணம் பண்ண முடியாது. சின்ன வயசு எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் போய் படிச்சீங்க. 12 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 12 வருஷத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சது? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அல்ஜீப்ராவது உங்க லைஃப் டைம்ல இப்ப யூஸ் ஆகுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையே. அப்ப எதுக்கு அதெல்லாம் நம்ம படிச்சோம்? அது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்னு வச்சிருக்காங்க. அவ்வளோதான். சிம்பிள். புரியுதுங்களா? அந்த எஜுகேஷன் சிஸ்டம் முடிச்சா தான் இதெல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரு கட்டாயத்த வச்சிருக்காங்க. ஒரு சில ரூல்ஸ வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்றதால தான் அதெல்லாம் பண்றீங்க. புரியுதுங்களா? ஸோ வந்து கான்செப்ட்ஸ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் உள்ள வந்தா, ட்ரேடிங் எனக்கு செட் ஆகுமா? என்னோட மைண்ட் இதெல்லாம் கேப்சர் பண்றதுக்கான பவர் என் கையில இருக்குதா? என்னோட மைண்ட் வீக் மைண்டா? இல்ல ஸ்ட்ராங் மைண்டா? ஸ்ட்ராங் மைண்டா இருக்கிறவங்களுக்கு தான் ட்ரேடிங் வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த வர என்னோட கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ட்ரூ எஸ்எம்சிய நீங்க பக்காவா நீங்க வந்து லேர்ன் பண்ணாத வரைக்கும் யாருமே தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணாலும் உங்க பணம் வேஸ்ட் ஆகுறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா?
ஸோ வந்து நீங்கள் இது படிங்க, இது படிச்சீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆயிருவீங்க. நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க உங்களால இந்த விஷயத்தெல்லாம் வந்து கிராப் பண்ணி பண்ண முடியுமா? நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட். மார்க்கெட் கூட அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருந்தா பெரிய பணம் சம்பாதிக்க முடியும். பழசிலே இருந்தீங்கன்னா சின்ன பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அல்டிமேட்டா. ஓகேங்களா? இன்னைக்கு ட்ரூ எஸ்எம்சில வந்து என்னோட ஸ்டூடண்ட் 2 நாள் 3 நாள்ல வந்து ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட்ட கிளியர் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க. சர்டிஃபிகேட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஷோ ஆஃப் பண்ணணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அவங்க மட்டும் எப்படி பண்ணாங்க? அவங்க மட்டும் எப்படி ஒரே ஒரே ட்ரேட்ல எப்படி லெவல் 1 பாஸ் பண்ணாங்க? ஒரே ட்ரேட்ல எப்படி ஃபேஸ் 2 பாஸ் பண்ணாங்க? நான் சொல்லிக் குடுத்த விஷயத்த அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அதுல வர எரர்ஸ ஃபைண்ட் பண்ண கத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாங்க. ஓகேங்களா? நானே ஒரு சில டைம்ல ஃபெயில்ட் ஆயிடுறேங்க. நானே ஃபெயில்ட் ஆயிருவேன் ஒரு சில விஷயங்கள்ல. ஆனா என்னோட ஸ்டூடண்ட்ஸ் கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடும்போது நானே யோசிப்பேன். நம்மளே இந்த விஷயத்த பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் மைண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ட்ரேடிங்கிறது வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து உள் வாங்கி பண்ற ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு நார்மலா ஒரு ஒர்க் பண்ற ஆளா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஃபுல்லா போய் ஆஃபீஸ்ல 8 மணி நேரம், 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வரான். அவனோட மினிமம் சேலரி வந்து 1000லேருந்து 1500 பெர் டேன்னு வச்சுக்கங்க. ஒரு 30, 40,000 சேலரி வாங்குறவங்களோட ரேஞ்ச நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு 8 மணி நேரத்துல ஒருத்தன் பண்ண வேண்டிய விஷயத்த நான் வெறும் 10 நிமிஷத்துல பண்றேன் அப்படின்னா, அப்போ அவன விட என்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்கில் செட் இருக்கணும் நான் அத பண்றதுக்கு. கரெக்ட்டா இல்லையா? புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ என்ன ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டு போனா தான் உள்ள விடுவாங்க. யூனிஃபார்ம் போட்டு போலன்னா படிக்க முடியாதா? புரியுதா? ஏன்னா இது ஒரு ரூல். இந்த ரூல்ஸ்க்குள்ள உங்கள எடுத்துட்டு வரும்போது எதுக்காக இந்த விஷயத்த பண்ண சொல்றாங்க? ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்ல போறீங்க அப்படின்னா டிசிப்ளினா போணும். ஒரு நீட் ட்ரெஸ்ஸிங் இருக்கணும் உங்களுக்குன்றதால தான் ஒரு யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு ரூல் பேஸ்டு தான். நம்ம லைஃபே ஒரு ரூல் பேஸ்டு தான் இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள போய் மாட்டிக்கிட்டு, எனக்கு இது வராது, என்னால இது பண்ண முடியாது. இப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஒரு சில பேர் மைண்டு ஸ்லோவா இருக்கலாம். ஒரு சில மைண்டு ஸ்பீடா இருக்கலாம். அவங்க ஸ்பீடா கேப்சர் பண்ணலாம் ஒரு சில விஷயத்த. ஸ்பீடா கேப்சர் பண்ணும்போது ஒரு சில விஷயத்த விட்டுறலாம். ஓகேவா? எது வேணா நடக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ஒரு பிசினஸ்ல போறீங்கன்னா, இந்த பிசினஸ் எனக்கு செட் ஆகுமான்றத ஃபர்ஸ்ட்டு வேலிடேட் பண்ணணும். ஓகேவா? சொல்ற விஷயங்கள்லாம் புரியுதா? என்னால இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னால பண்ண முடியுமா? அதுக்கான கேப்பபிளான ஆளா நானு? புரியுதுங்க. இப்ப டிராயிங் பண்ற ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா டிராயிங் பண்ற ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி கலை இருக்கு. எல்லாராலயும் டிராயிங் பண்ண முடியுமா? எனக்கு வந்து டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் போய் டிராயிங் வந்து பண்றத பார்க்குறேன். எனக்கு ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்குது. இந்த ஃபீல்ட நான் சூஸ் பண்ணா என்னால லைஃப் ஃபுல்லா சர்வே பண்ண முடியும்ன்ற ஒரு 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 தாட் எனக்குள்ள இருக்குது. இவன விட என்னால நல்ல டிராயிங் பண்ண முடியும் அப்படின்ற தாட்டும் எனக்கு வருதுன்னா, நான் அத வந்து என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒருத்தர லைவ்ல உட்கார வச்சு வரைஞ்சு பார்க்கணும். ஓகேவா? அப்ப என்னால அது வரைய முடியுதா? ஒரு ஒரு ஆளோட ஃபேஸ என்னால வந்து டிரா பண்ண முடியுதா? அதுக்கான கேப்பபிள் ஆளா நானு? ஓகேவா? ட்ரை பண்ணணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச் பெயிண்ட் நல்லா பண்ணுவாங்க. ஆனா வந்து கலரிங் பண்ண தெரியாது. புரியுதா? அவனுக்கு என்ன வருமோ, அத வச்சு அவன் பணம் பண்றான். அவ்வளோதான் சிம்பிள். நீங்க பார்த்துருக்கீங்களா? நெறைய பேர் ஸ்கெட்ச் பெயிண்ட் பண்ணியே வந்து நெறைய பணம் சம்பாரிக்கிறாங்க. சில பேர் பென்சில் ஆர்ட்ஸ்ல பணம் சம்பாரிக்கிறாங்க. சில பேர் வந்து கலரிங் பண்ணி, அந்த கலரிங் எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ணி செட் பண்றவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? தனித்தனி இருக்குங்க. ஒரு நீஷ் இருக்கு. தனித்தனி நீஷ் இருக்கு. ஒருத்தருக்கும் தனித்தனி ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. தனித்தனியான ஒரு விஷயம் இருக்குது. யூனிக்கான ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது தான். இந்த விஷயத்த நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, எல்லாரும் இதே தான் யூஸ் பண்றாங்கன்னா, அது நாளைக்கு வேலை செய்யாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ்எம்சி இருந்தது. எஸ்எம்சின்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் எஸ்எம்சி ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஏன்னா நெறைய பேர் அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா? அது அது என்ன ஆகும்? அதோட அக்யூரசி லெவல் என்ன ஆகும்? குறைய தான் செய்யும். அப்ப அது குறையும்போது அந்த அக்யூரசி லெவல்ல நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட எப்படி யூஸ் பண்ணி அதுல ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம்ன்றத யோசிக்கணும். அத விட்டுட்டு இந்த கான்செப்ட் வேலையே செய்ய மாட்டேங்குது அடுத்தது. இந்த கான்செப்ட் வேலையே செய்ய மாட்டேங்குது அடுத்தது. இது விஷயம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அத வந்து சர்வே பண்ணணும். ஓகேவா? மார்க்கெட்ல
பிரைஸ் ஆக்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ப்ராஃபிட் மார்க்கெட் கொடுக்க தான் செய்யுது. எஸ்எம்சியில் ட்ரேட் பண்ணுறவனுக்கும் ப்ராஃபிட் கொடுக்க தான் செய்யுது. ட்ரூ எஸ்எம்சியில் ட்ரேட் பண்ணுறவனுக்கும் ப்ராஃபிட் கொடுக்க தான் செய்யுது. இப்போ கரண்டாக இருக்கிற கான்செப்டில் ஒர்க் பண்ணுறவனுக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்க தான் செய்யுது. ஆனால் இந்த ப்ராஃபிட்ஸோட ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். அந்த ரேஷியோஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து அந்த ப்ராஃபிட்ஸை ஸ்டேபிளாக பண்ண முடியும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் ட்ரேடிங்க்கு ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படின்ற விஷயம் இதில் வந்து கற்றுருக்கோம். ஓகேவா? நான் என்ன தான் ஆனாலும் ட்ரேடிங்கில் சம்பாதிப்பேன்னா இதில் இருங்க. எனக்கு வந்து ஈஸியான விஷயங்கள் வேணும், நான் அப்போ தான் ட்ரேடிங்கில் சம்பாதிப்பேன்னா ட்ரேடிங் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. தயவுசெய்து வேறு பிஸ்னஸையோ இல்லை வேறு ஏதாவதையோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் தாராளமாக. ஓகேவா? ஸோ என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்றத நினச்சிக்காதீங்க. ஏன்னா உண்மையாக இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். ஓகேங்களா? யார் வந்து ட்ரேடிங்கை வந்து கிராப் பண்ணுறாங்களோ, யார் கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாங்களோ, யார் அதை பேக் டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் சக்ஸஸ் பார்க்க முடியுமே தவிர்த்து எனக்கு வந்து வீட்டில் டைமே இல்லை. ஓகேவா? இன்ஸ்டாவில் 1.5 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து வீடியோஸ் வந்து நான் போட முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டெப்த்தாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயம் எப்படி இருக்கணும்னா நான் வந்து Q&A செஷன்ஸ் வைப்பேன். வைக்கும்போது நீங்கள் சில்லறத்தனமான கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஒரு நல்ல வேலிடான கொஸ்டின்ஸை வந்து கேளுங்க. புரியுதா? அப்போ தான் வேலிடாக இருக்கும். நீங்கள் படித்ததுக்கான அர்த்தம் இருக்கும். புரியுதா? உங்களுக்கு இது புரியல அப்படின்னா ஏன் புரியல, இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ, அதால தான் எனக்கு இந்த இடத்துல டவுட்டாகவே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றது தான் டவுட்டாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க? அந்த மாதிரி வேலிடான டவுட்ஸை வைங்க. கண்டிப்பாக வந்து நம்ம Q&A செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த Q&A செஷன்ஸில் வர கொஸ்டின்ஸ் வந்து வேலிடாக இருக்கும். ஓகேவா? சும்மா வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸை கேட்டு உங்கள் டைமையும் என் டைமையும் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓகேவா? கண்டிப்பாக Q&A செஷனோட டைமு அண்ட் டேட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எங்களோட யூடியூப் சேனலும் எங்களோட இன்ஸ்டா சேனல்லையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம Q&A செஷன்ஸ் வைப்போம். அதில் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்களா? ஸோ வந்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு சில பேருக்கு வருத்தத்தை கொடுத்தது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேனே தவிர்த்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இது குயிக் ஏர்னிங் ஸ்கீமாக நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் ஒரு குயிக் ஏர்னிங் ஸ்கீம் கிடையாது. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண பாருங்கள். ப்ராஃபிட்ஸ் வந்து செகண்ட்ரிங்க. புரியுதுங்களா? ப்ராஃபிட்ஸ்ன்றது வந்து செகண்ட்ரி. நீங்கள் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வேலையை பார்க்கறது கிடையாது. புரியுதா? சம்பளத்தை மட்டுமே எதிர்பார்க்கறது. ட்ரேடிங்கில் இருக்கிற மெயின் மைண்ட் செட் என்னன்னா சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்கறது. புரியுதா? நான் இப்போ வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், அந்த வேலையை கரெக்டாக செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்? சேலரி வேணும். அதுக்கு நீங்கள் ஜாப்லேயே இருங்க. ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகாது. புரியுதுங்களா? ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் 25,000 30,000 சேலரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அதுதான் செட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் பண்ணுற உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லு நாலேஜை நீங்கள் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாகவும் டிசிப்ளினாகவும் கரெக்டாகவும் நீங்கள் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசை கொடுக்கும். காசை நோக்கி தயவு செய்து ஓடாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஸ்கில், உங்களோட எஜுகேஷனை நோக்கி ஓடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பணத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம கிட்ட இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸாக இருந்தாலும் சரி, எதானாலும் சரி, ஜஸ்ட் அது நம்பர்ஸ் தான். புரியுதா? நம்ம அக்கௌண்ட்டில் வர வரைக்கும் அது நம்பர்ஸ் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி சும்மா வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு டைமே இல்லை ப்ரோ, ட்ரேட் பண்ணுறதுக்கு டைமே இல்லைன்னா இப்போ உனக்கு ஏன்னா இண்டஸ்ட்ரியே ட்ரேடிங் கிடையாது. நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலன்னா பணம் சம்பாதிக்க முடியாது. புரியுதுங்களா? கால்ஸை நம்பி போகிறது, அதை நம்பி போகிறது, அடுத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து லாஸ் பண்ணுறதுல இருக்கிற இது இருக்கா? இல்லை ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கும் போது லாஸ் ஆகிற விஷயத்த வந்து நமக்கு அக்செப்டபுளாக இருக்குமா? யோசிச்சு பார்த்துக்கங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்னது? கால்ஸ் கொடுக்குறீங்களா? ஓ, பணம் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் நான் சொல்லி கொடுக்குறேன்றேன், நீ எனக்கு கால்ஸ் கொடுக்குறியான்னு கேட்குறீங்க. காசு கொடுக்கணும்னா கால் சர்வீசஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு பணம் சம்பாதிப்பேன்ல.
எனக்கு நீடே கிடையாதுங்க. எனக்கு அந்த நீடே கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு வந்து நான் என்னோட கான்செப்ட்ல வந்து நான் கிளியரா ஆகணும். நான் கிளியரா வந்து அத கிளியரா வந்து நான் அதுல படம் பண்ணணும்னு பார்க்குறேங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கானதா இல்லையான்றத நீங்க சூஸ் பண்ணலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா குடுத்துருப்பேன்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பா வந்து ட்ரெய்னிங் வந்து கஷ்டமா தான் இருக்கும். கத்துக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், மார்க்கெட்ல பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணா மட்டும் தான் இது வரும். இது இல்லன்னா வரவே வராது. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நாலேட்ஜபிள் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வந்து நான் யாரையும் வந்து இங்க ஹர்ட் பண்றதுக்கோ, இல்ல யாரையும் வந்து டாமினேட் பண்றதுக்கோ இந்த வீடியோ பண்ணல. ஓகேங்களா? நெறைய பேர் வந்து இன்னுமே வந்து அந்த நாலேட்ஜபிள் இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ.